நடிகரும் காமெடி நடிகருமான ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ உடல் நலவு குறைவால் காலமாயிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா திரை உலகம் மற்றும் ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இவரை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்பவே இயல்பாக நடிக்கிற ஒரு நடிகர் இவருடைய காமெடி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு தான் வருதுன்னு கூட சொல்லலாம். இவருக்கு இடையிலையுமே பார்த்தீங்கன்னா உடல் நலவு ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை தேத்தி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் எந்த திரைப்படங்களிலையும் எந்த ஷோக்களிலுமே கலந்துக்கவே இல்லை நடிகர் ரோபோ சங்கர். உடல் நலம் கொஞ்சம் நல்லா தேர்னதும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த திரைப்படங்களும் வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு அவருக்கு. அப்படி இருந்தும் ரொம்ப சீன்லாம் நடிக்காமல் கொஞ்சம் சீன்களில் மட்டும் நடிச்சுக்கிட்டு வந்தார். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஒரு குக்கா. அதுவும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆனிச்சு. இப்போ கூட இவர் கிட்டத்தட்ட தமிழ் திரைப்படங்கள் 52க்கும் மேலே நடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு காமெடியன் ஆக்டராகவும் ஒரு சில படங்களில் ஆக்டராகவும். இவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க பொண்ணாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், ரொம்பவே இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். இவங்க பொண்ணுமே பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க, பாண்டியம்மா கேரக்டரில். இவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்களில் நடிச்சுக்கிட்டு வராங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலாம் இருந்துச்சா, ஸோ அதனால தான் ரொம்பவே இருக்க உடம்பு குறைச்சி ரொம்ப இடையில ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிட்டு மீட்டு வந்தாங்க. ஆனால் திடீர்னு திரும்பவும் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், ஐசியூவில். இருக்க ரொம்ப உடல் நலம் ரொம்பவே மோசமடைஞ்சு இப்போ காலமாக இருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு மனக்கவலையை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இவருக்கு வெறும் 46 வயது தான் ஆகுது. கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. மட்டும் இல்லாமல் இப்போதான் அவங்க குடும்பமே சந்தோஷமான நிலைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேரன் பிறந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை நினைக்கும் போது. இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார் விஜயில் தான் கலக்க போகுது யாரில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு வந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய காமெடி ரொம்பவே எல்லார்ட்டையும் பேசப்பட்டு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இருக்க பட வாய்ப்பும் கிடச்சிச்சு. இவருடைய திறமையால் நல்லபடியாக முன்னேறிக்கிட்டு வந்தார். இப்படி திடீர்னு இது நடந்தனால ரொம்பவே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். எங்களுடைய சேனல் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.